ஓம் சக்தி. ஞானம் என்றால் மெய்ப்பொருளை உள்ளது உள்ளபடியே அறிவது ஆகும். கடவுளை பற்றிக்கொண்டு இந்த பிறவியோடு நம் கணக்கை முடித்துக்கொள்ள வேண்டும், முக்தி பெற வேண்டும், ஆன்ம விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வு யாருக்கு வருகிறதோ அந்த உணர்வே ஞானம் என கூறப்படுகிறது. இந்த ஞானம் வர வேண்டுமானால் வழி என்ன? உண்மை உணர்கின்ற நாட்டம் வர வேண்டும். எது உண்மை, எது பொய், எது நிலையான இன்பம், எது நிலையற்ற இன்பம், எது நமக்கு நிரந்தரமான துணை, எது நமக்கு தற்காலிக துணை, எது உண்மையான அறிவு, எது போலியான அறிவு என்று பிரித்து பார்க்கிற உணர்ச்சி வேண்டும். இதனையே மெய் உணர்தல், மெய்ப்பொருள் அறிதல் என்பார்கள், தத்துவ ஞானம் என்பார்கள். இதுதான் உண்மையான பகுத்தறிவு. ஒருவன் தன்னை அறியும் ஞானம் ஆத்ம ஞானம் எனப்படும். தன் தலைவனை அறியும் ஞானம் பிரம்ம ஞானம் எனப்படும். இந்த இரண்டுமே புத்தக அறிவால் பெறத்தக்கவை அல்ல, சுயமாக உணரத்தக்கன. அவ்வாறு சுயமாக உணர்வதற்கு குருவின் துணை தேவை. தன்னை அறியும் ஆத்ம ஞானம். மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொள்ளாத காரணத்தால் தான் அல்லல் படுகிறான். அவன் தன்னைத்தானே அறிந்து கொண்டால் துன்பமில்லை. நமக்குள்ளே ஒளி பொருளாக ஆன்மா உள்ளது. அது என்றும் இருப்பது, ஆனந்தமயமாக உள்ளது, பேரறிவு பொருளாக இருப்பது, அது கடவுளின் கூறாக இருப்பது. உள்ளே கிடக்கின்ற அந்த ஒளி பொருளை, ஜோதியை அறிந்தால் நாமும் என்றென்றும் கவலையில்லாமல் ஆனந்தமயமாக இருக்கலாம். அந்த அறிவு இல்லாததால் தான் உடம்பையே நாம் என்று கருதுகிறோம், மனமே நாம் என்று கருதுகிறோம். உண்மையில் இந்த உடம்பும் மனமும் நாமல்ல, அவை நம் ஆத்மாவுக்கு வெறும் கருவிகளே. பொன் ஆபரணங்களை ஆபரணங்களாக பார்க்கிற போது அவற்றின் அழகிலும் நேர்த்தியிலும் மனதை பறிகொடுக்கிறோம். அப்பொழுது அவை பொன் என்ற உணர்ச்சி வருவதில்லை. அவற்றை பொன்னாகவே பார்க்கிற போது அவை ஆபரணம் என்ற உணர்ச்சி வருவதில்லை. அதுபோல ஒருவன் தன்னை உடம்பாகவும் மனமாகவும் கருதும்போது தன் இயல்பு புலப்படுவதில்லை. தன் இயல்பு புலப்படும் போது உடம்பும் மனமும் மறந்து விடுகின்றன. தன்னை உணர்ந்த பின் தலைவனை உணரும் ஞானம் பிரம்ம ஞானம் எனப்படும். மனிதன் உலகப் பொருட்களின் கவர்ச்சிகளில் சிக்குண்டு கிடப்பதால் இறைஞானம் வருவதில்லை. இறைஞானம் வந்தவர்களுக்கு உலகப் பொருட்களின் மீது கவர்ச்சி வருவதில்லை. தன்னை அறியும் ஆன்ம ஞானமும் இறைவனை அடையும் பிரம்ம ஞானமும் பெறுவதற்கு விரும்புகிற ஒருவன் ஒரு குருவை தேடி சரணடைய வேண்டும். குரு உபதேசம் பெற வேண்டும். தவம், ஜெபம், தியானம், யோகம் முதலிய ஆன்மீக பயிற்சிகளை பெற வேண்டும். இவற்றுக்கெல்லாம் குருவின் துணை இன்றியமையாதது. ஆதலால் மெய்ப்பொருள் அறிந்த ஞான முதிர்ச்சியும் உள்ளொளியும் பெற ஒரு குருவின் துணை தேவை. ஒரு குருவின் துணையில்லாமல் உலக ரகசியங்களை அறிய முடியாது என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. ஓம் சக்தி. என்ன தவம் என்ன